ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ இனி அலைந்து திரிவதில்லை. அப்படின்னா இதுவரை நீ அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, வாழ்க்கையில நன்மை காணுவதற்கு, வாழ்க்கையில சமாதானம் பெறுவதற்கு, வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கண்டுகொள்வதற்கு அலைந்து திரிகிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை காண்கிற தெய்வம் சொல்லுகிறார், இனி நீ அலைஞ்சு திரியண்டி வரத்தில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது. നിന്റെ ജീവിതത്തിൽ ഇരിക്കുന്ന പ്രതികൂലങ്ങൾക്ക് ദൈവം ഈ നാളുകളിൽ അന്ത്യം കുറിക്കുവാൻ പോകുകയാണ്. രാത്രി ഉറക്കമില്ലാതെ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ മുട്ടിന്മേൽ നിന്നും കിടക്കയിൽ കിടന്നും നിലവിളിച്ച് കരഞ്ഞുകൊണ്ട് വന്നിരിക്കുന്ന ദൈവത്തിന്റെ പൈതല്, നിന്റെ പ്രശ്നത്തിന് എന്റെ ദൈവം അന്ത്യം കുറിക്കുകയാണ്. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஏன் நான் அலைந்து திரிய காரணம் என்ன? ஆமென். ஸ்தோத்திரம். ഈ അലച്ചിൽ നിന്ന് വിടുവിക്കപ്പെടണമെങ്കിൽ, ദൈവത്തിന്റെ ഈ വാഗ്ദത്തം എനിക്ക് സ്വന്തമാകണമെങ്കിൽ ഞാൻ എന്താണ് ചെയ്യണം? സ്തോത്രം. യെശയ്യാ പ്രവാചന പുസ്തകം യെശയ്യാ 63:9 சொல்லுது, அவர் தமது அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைய, ദൈവത്തിന്റെ പൈതലെ ദൈവം പറയാണ്, ഹല്ലേലൂയ, അവന്റെ സ്നേഹത്താൽ നിന്നെയും എന്നെയും കർത്താവായ ദൈവം ഇത്രയും ദിവസം തൂക്കി ചുമന്നു വന്നു. വേദം இப்படி சொல்லுகிறது, அவர் தமது அன்பு நிமித்தமும் பரிதாபத்து நிமித்தமும். அப்படின்னா ஆலியா நமக்கு ஆலியா நல்ல கிரியனால நம்ம மேல கனிவு கொண்டு பரிதாபப்பட்டு, என் பிள்ளை இப்படி விட்டா செத்து போவான், இப்படி விட்டா அழிஞ்சு போவான், இப்படி விட்டா அவன் கெட்டு போவான் என்று நினைத்து ஆலியா இങ്ങനെ അവനെ വിട്ടാൽ അവൻ നശിച്ചു പോകുമല്ലോ എന്ന് ഓർത്തു. ഹല്ലേലൂയ. അതേ, ആമേൻ. നിന്നെ കർത്താവ് ചുമന്നുകൊണ്ട് ഈ ദിവസം ഇവിടെ കൊണ്ടു നിർത്തിയിരിക്കുന്നു. அல்லேலூயா. நீங்கள் நானும் அழிய வேண்டியவர்கள், நீங்கள் நானும் கண்ணீர் விட்டு ஆமே நஷ்டப்பட்டு போக வேண்டியவர்களை கர்த்தர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்கள் தலையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரு வார்த்தை சொன்னாரே, சுத்தமானாரே, ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சுத்தமானாரே, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. உபாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனம். ஆவர்த்தனோட புஸ்தகம் 32ஆம் அத்தியாயம் 11ஆம் வாக்கியம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். பிரியப்பட்ட தெய்வத்தின் பைதல, அருமையான தேவனுடைய பிள்ளைய, கழுகு கூட்டை
கலைச்சு தன்னுடைய குஞ்ச சிறகுல சுமந்து கொண்டு போவதை போல கர்த்தர் உன்னை சுமந்து கொண்டு போகிறார். ஸ்தோத்திரம். கூடு கலைக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். அல்ல இருக்கிறது அப்படியே சொகுசா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். இன்னைக்கு நமக்கு அநேக காரியங்கள் இழந்த நிலைமையிலே உடைந்த நிலைமையில இருக்கிறோம். கர்த்தாவு கூடு கலைக்குன்னு அறியாமோ ஆலிய தெய்வம் உன்னுடைய இருப்பிடத்தை உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார் என்றால் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഒരുപക്ഷേ ഇന്ന് നിന്റെ ജീവിതത്തിൽ ഞെരുക്കം എന്ന് പറഞ്ഞാൽ എന്റെ ദൈവം നിന്നെ ഉയർത്തുവാൻ പോകുന്നു. ഹല്ലേലൂയ. உன்னுடைய கண்ணீரின் அனுபவத்தை தேவன் மாற்றிக்கொண்டு உனக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தெய்வத்தாலே கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை கேட்கலாம், ஐயா நான் பிறப்பிலே கிறிஸ்தவன், ஹல்லேலூயா, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், எல்லாம் இருந்த ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த அலைச்சல்? ஏன் வாழ்க்கையில நிம்மதி இல்லையே? ராத்திரி பகலா ஜெபிக்கிறனே, ஏன் 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 என்று கேட்கலாமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற 3 காரியங்களை ஆலிய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். எரேமியா 4:1 சொல்லுகிறது, நீ என்னிடத்தில் திரும்ப வேண்டும், നീ മനം തിരിയണമെന്ന് ദൈവം പറയുന്നു. സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. தேவனிடத்துல திரும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் சொல்றாரு, நீ அலைந்து தெரியவதற்கு காரணம் ஆலியா நீ என்னிடத்துல இல்ல, தேவனிடத்துல நீ இல்ல. எல்லா வாய்ப்பு வசதி வந்தப்போ தேவனை மறந்து விட்டு உன்னுடைய விருப்பம் போல ஓடிக்கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் ஒரு அருமையான சகோதரி சந்தித்தோம். அந்த சகோதரிடத்துல கூட்டத்துக்கெல்லாம் வரலையே தம்பி, ஏன் காணலன்னா? அல்லேலூயா. அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட், எனக்கு வேற நிறைய காரியம் இருக்குது. சில வருடங்களுக்கு முன்னதாக அல்லேலூயா இதோ சுய புத்தி இழந்த நிலைமையில அல்லேலூயா ஆமென் வந்தவர்கள் அவர்கள் இப்படிதான் சொன்னாங்க, கொல்லத்திலிருந்து ஒரு மந்திரவாதியை கொண்டு வந்து 40,000 ரூபாய் கூலி கொடுத்து மந்திரவாதம் செய்து விடுதலை கிடைக்கல பாஸ்டர், எனக்கு இயேசு போதும். ஆண்டவர் விடுவிச்சாரு. விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் யாரு வேண்டாம்? யாரு வேண்டாம்? தெய்வம் வேண்டாம். ஸ்தோத்திரம். பாடுறோமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகிடாவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகிடாவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. என்னிடத்திலே அவர்கள் திரும்பவில்லை. அற்புதம் பெற்ற ஜனம், அதிசயம் பெற்ற ஜனம், ஆலய நடத்தப்பட்ட ஜனம் என்னிடத்திலே திரும்பாதபடி, என்னிடத்திலே வராதபடி, என்னை விட்டு தூரம் போகிற காரணத்தால் நீ அலைந்து திரிகிறாய். பிரைஸ் தி லார்ட். 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையே 24 மணி நேரத்தில் முடியல. ஆலய காரணம் என்று என் தேவனோடு நீ இல்ல, தேவன் உன்னோடு கூட இல்ல. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 5:3 சொல்லுது, தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். அன்புகளே, முகத்தை கட்டிய கண்மலைன்னா கருங்கல், முகம் கருங்கல் மாதிரி தேவ சமூகத்தில் ஆலியா புன்னகை பூக்க முடியல. கருங்கல். காரணம், இருதயத்தின் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உடைய இருதயத்துக்குள்ளாக தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் வாசம் பண்ணுவதற்கு இட்டமில்லாத நிலைமை இருக்கும் பொழுது உன்னுடைய முகம் ஆளலிய வித்தியாசமா இருக்கும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆலியா இன்றைக்கு உடைய உள்ளம் உடைய வேண்டும். இன்றைக்கு நீ இயேசு மண்டல வர வேண்டும். ஸ்தோத்திரம். நீ ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு லட்சம் இருக்குது, பேங்க் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் இருக்குன்னு நினைக்கலாம். எனக்கு கர்த்தர் தொட்டார்னா ஒரு நிமிஷத்துல இல்லாமல் போகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, நீ திரும்பி வா,
நான் உன்னை அலைய விட மாட்டேன். ஹல்லேலூயா. உன்னை அரவணைப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனிடத்தில் திரும்புவதற்கு நாம் ஆயத்தமா? ஹல்லேலூயா. சகரியா 1:4 சொல்லுது, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேர் என்ன? கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. ஜான்சன், லூக்கோஸ், இங்க இருக்கிற உங்க பேரெல்லாம் இல்ல, நான் சும்மா பேர்களை சொன்னேன். ஹல்லேலூயா. அம்பரோசு, ஹல்லேலூயா. சகரியாவு, ஹல்லேலூயா. இஸ்ரவேலு, தேவனுடைய பிள்ளை எப்சிபா, பீலா, ஹல்லேலூயா. ஆமென். பேர் அருமையா தான் இருக்குது. சபை ரைஸ்டர்ல 1 2 3 இருக்குது. எல்லாம் உண்டு. ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? ஒன்ன பற்றி உனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட், எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட். ஜேடி ஜெயராஜே, உனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வம் மறையான இது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட். ஹல்லேலூயா. அதே உங்கள் பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எனக்கு பொல்லாத வழி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நாம் சென்று விட்டு ஆண்டவரை குறைகிறோம். என்ன இயேசு நான் ஆராதிச்சிட்டு காரியம் என்ன? பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைய, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் இந்த தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நீ ஆண்டவருக்கு கைக்குள்ளுக்கு அமர்ந்திருந்து அவர் உயர்த்துவார். அவருடைய கையை விட்டு நீ தூரம் போனா அவர் தூக்கி தூரத்தில் வீசுவார். நீ நான் அலைந்து தெரிய வேண்டி இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற நேரத்தில் ஹல்லேலூயா. லூக்கா 15வது அதிகாரத்தை நீங்கள் வீடுகளில் போய் வாசியுங்கள். லூக்காஸ் சுவிசேஷம் 15ஆம் அத்தியாயம் வாய்ச்சு நோக்கு. அப்பன் 2 மக்கள், அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, 2 பேரையும் அன்பா வளர்த்தாரு. ஹல்லேலூயா. ஒருத்தன் மட்டும் என்ன செஞ்சான் தெரியுமா? ஹல்லேலூயா. கொழுப்பேறிட்டு அவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பணத்திமிரேறிச்சு. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அப்பாவிடத்திலிருந்து கிடைக்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. போனவன் வேண்டாத காரியங்களை செஞ்சான், வேண்டாத இடங்களுக்கு போனான். கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஹல்லேலூயா. அலைந்து தெரிய ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കലങ്ങുന്നതെന്തിനു നീ കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ பாடுறோம் இல்லையா? கைவிட மாட்டேன்னு பாடுறோம், ஆனா கைவிட்டு விட்டாரே. கண்ணீர்ல இருக்கிறனே, எனக்கு கண்ணீர் துடையும். ஏன் தொட்டக்கல கத்த சொல்றாரு, நீ என்ன விட்டு தூரம் போயிட்ட. அல்லையா, இந்த இளையகுமாரன் கூட அப்பனை விட்டு தூரம் போனான் பாருங்க. அல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் இருந்தாங்க, ஜாலியா தண்ணி அடிச்சிருப்பான், ஜாலியா வாழ்ந்துருப்பான். அல்லையா, அங்க இங்கெல்லாம் சுத்தி இருப்பான். கையில இருந்த காசு தீர்ந்தப்போ அல்லையா தனிமரம் அக்கப்பட்டான், சாப்பாட்டுக்கு வழியில் அலைந்து திரிகிறான். தங்கச்சியே, இன்னைக்கு உனக்கு வாழ்க்கை அப்படித்தானே? அம்மாவை உன்னுடைய வாழ்க்கை அப்படித்தானே? സഹോദരൻ, നിന്റെ ജീവിത മകൻ കര നിറഞ്ഞിരുന്നപ്പോ ഒത്തിരി പേര് നിനക്കുണ്ടായിരുന്നു, എല്ലാവരും നിന്നെ ഉപേക്ഷിച്ചു. ഹല്ലേലൂയ. നീ ഒറ്റപ്പെട്ടവനായിട്ട് നിൽക്കുന്ന നിന്നെ നോക്കിക്കൊണ്ട് എന്റെ ദൈവം പറയാടോ, യു ഹാവ് ടു കം ബാക്ക്. നീ തിരുമ്പി വാ. ഹല്ലേലൂയ. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறைவுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய ஆத்துமிக வாழ்க்கை இன்றைக்கு எப்படி போகுது? ஜெபிக்க நமக்கு நேரம் இல்லை, ஆராதனைக்கு செல்ல நமக்கு நேரம் இல்லை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நமக்கு நேரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கர்த்தர் எச்சரிக்கிறார், நான் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறேன். நீ இனி அலைந்து தெரிய வேண்டாம், வீடு இல்லாதவனாக இருக்க வேண்டாம், வேலை இல்லாதவனாக இருக்க வேண்டாம், குடும்ப வாழ்வு இல்லாதவனாக இருக்க வேண்டாம், பிள்ளை செல்வம் இல்லாதவனாக இருக்க வேண்டாம், உன்னுடைய வீட்டிலே வறுமை வேண்டாம். உன்னுடைய வீடு நிரம்பி வழிய போகிறது, நிரம்பி வழிய வைக்க போகிற. நீ யூ ஹேவ் டு ஒன் திங். நீ ஒன்னு செய்யணும், நீ ஒரு காரியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். என்னிடத்துல திரும்ப வேண்டும். இந்த இளையகுமாரன் போனா பாருங்க, அங்க போய் ஒண்ணுமே கிடைக்கல, அலைஞ்சு பார்த்தான். கடைசி என்ன கிடைச்சு தெரியுமா?
பண்டிக்கு போடுற ஹல்லேலூயா சாப்பாடு தவிடு கிடைச்சது. ஹல்லேலூயா அதுவும் சுத்தமான தவிடு இல்லை, எல்லாம் மிக்ஸ் பண்ணின தவிடு. அவருடைய வஸ்திரம் எல்லாம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா அங்கே சென்றெல்லாம் போச்சு, மனமெல்லாம் போச்சு. ஆமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா துர்நாற்றம் வீச ஆரம்பித்து விட்டது, படுப்பதற்கு இடமில்லை. ஆலய பண்டி கூட்டில் படுத்துக் கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். தெய்வத்துடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் என்ன தெய்வம் ஆலய நின்ற நிலையை மாற்றுவான் போகியானா. ஹல்லேலூயா தெய்வத்தின் அற்புதம் பிராபிச்ச நீ இந்த தெய்வத்தின் சந்நிதியில் இல்லாதது கொண்டு, ദൈവത്തിൽ നിന്ന് നന്മ പ്രാപിച്ച നീ ദൈവത്തിന്റെ സന്നിധി വിട്ട് ഓടിയത് കൊണ്ട് നിന്റെ അവസ്ഥ ഇതാണ്. ഒരുപക്ഷെ വരുമാനം പല വഴികളിൽ കൂടി വന്നാലും എല്ലാം ഓട്ടസഞ്ചിയിലിട്ടതുപോലെ അത് അറ്ററ്റ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നില്ലയോ? ഹല്ലേലൂயா இன்றைக்கு நீ இயேசு மண்டையில் வந்து பார். சவால் விடுகிறேன், என் கர்த்தர் உன்னை அலைந்து திரிய விட மாட்டார். கர்த்தர் உன்னை உயர்த்த போதுமான தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 15:20 பாருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா அவருடைய உள்ள அவன் யோசிக்கிறான் பாருங்க, எனக்கு அப்பா வீட்டில் ஒரு குறைவும் இல்லையே, நான் இங்க பிச்சைக்காரன கால கேவலமா இல்லை இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ ஆண்டவரிடத்தில் வர்ற நியாயத்தை வென்றால் உன்னுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் என் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி தருவார். உன்னோடு சவால் விடுகிற நபர்கள், உன்னோடு சவால் விடுகிற ஆவிகள், உன்னோடு சவால் விடுகிற ஹல்லேலூயா எதிர்க்கிரியைகள் சக்திகள் இன்றைக்கு அழிக்கப்பட போகின்றன. ஸ்தோத்திரம். ஏசாயா 55:7 சொல்லுது, துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு என்னிடத்தில் திரும்ப கடவன். அல்லேலூயா. இதெல்லாம் விட்டு திரும்பணுமா? சும்மா திரும்பின போறாது. பிரைஸ் தி லார்ட். 2 காரியம். ஹல்லேலூயா வழிகளை, இன்னைக்கு நீ போற வழி சரியில்லை, அந்த ரூட்டை விட்டு திரும்பு, இயேசு வண்டியில திரும்பு. ஆலியா நின்ற அக்கிரமத்தை விட்டுட்டு அதிக்கிரமத்தை விட்டுட்டு தெய்வத்துக்கு மடங்குவான். தெய்வாத்மாவோ ஆலோசனை പറയുന്നു. அன்பானவர்களை, அலைந்து திரிந்த மகன் எழும்பினான், நடந்தான், அப்பாவை தேடி வந்தான். மகனுடைய வருகைக்காக என்னுடைய செல்ல மகன் வருவான் என்று காத்து கொண்ட தகப்பன் அவன் வந்தவுடன் அவனை கட்டிப்பிடித்து அவனுக்கு முத்தம் செய்து அவனை சுத்திகரித்து சுத்த வஸ்திரம் கொடுத்து ஆலியா கைக்கு மோதிரம் காலுக்கு செருப்பு பிரைஸ் தி லார்ட் கொடுத்து ஹல்லேலூயா அவனை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தினார். இந்த மோதிரம்னா பரிசுத்த அவனுடைய ஹல்லேலூயா அச்சாரம். அருமையான தெய்வத்துடைய பிள்ளை, காலுக்கு பாதரட்சை. நீ பாவ பாதைக்கு செல்லாமல் இருக்கிறதுக்கு உன்னை பாதுகாக்கிறதுக்கு பாதரட்சையை தந்து உன்னை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தி உன்னை ஆசீர்வதிக்க போதுமான தெய்வம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் தேவனிடத்தில் நீ திரும்ப வேண்டும். சத்ரு இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத தெய்வத்தின் ഇഷ്ടമില്ലാത്ത വാദികൾക്ക് നേരിട്ട് പിശാച് നിന്നെ നയിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. അതാണ് നിന്റെ അലച്ചിലിനും നഷ്ടത്തിനും കണ്ണുനീരിനും പരാജയത്തിനും കാരണം. യേശുവിലേക്ക് മടങ്ങുവാൻ മനസ്സുണ്ട്. രണ്ടാമത് വേദം என்ன சொல்ல தெரியுமா? ஹல்லேலூயா. எரேமியா 4:1 நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட வேண்டும். அருவருப்புகள். ஹல்லேலூயா. அருமையான தெய்வத்தோட பிள்ளையே, ஆமேன், அருவருப்புகளை என் ஆமேன் ஸ்தோத்திரம் பார்வையில் நின்று அகற்ற வேண்டும். விருப்பங்கள், ஆலியா நீ விரும்பாத, தேவன் விரும்பாத வெறுக்கிற அநேக காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. மலையாள வேதோசங்க மிளச்சதைகளை நீக்கி களையணும். நல்ல சுத்தமான வார்த்தை, மிளச்சதைகள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் என்ன செய்யணும்? விட்டுவிடணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான்
நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். லேவியராகமம் 18வது அதிகாரம் 26வது வசனம். லேவியா புஸ்தகம் 18ஆம் அத்தியாயம் 26ஆம் வாக்கியம். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன்னிருந்த மனிதர் செய்ததினால் தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று, தேசம் അശുദ്ധമായിട്ട്. ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന് പ്രിയമില്ലാത്ത ഒട്ടനവധി കാര്യങ്ങളെ ഈ ജനം ചെയ്തതുകൊണ്ടോ ദൈവത്തിന്റെ കൃപ നഷ്ടപ്പെട്ടു, ദൈവത്തിന്റെ തേജസ് നഷ്ടപ്പെട്ടു. അത് ഇവർ ഒറ്റപ്പെടുത്തപ്പെടുവാൻ നിർബന്ധിതരായി അവർ അലഞ്ഞു തിരിയുവാൻ ആരംഭിച്ചു. സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. வேதத்துல தெளிவு இருக்குதான்னு கேக்குறீங்களா அருமையானவர்களே? அதைத்தான் நான் உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 பிள்ளைகள் ஒருமித்து பிறந்தார்கள், இரட்டையர்கள். ஹல்லேலூயா. ஒருத்தனுடைய பேரு யாக்கோபு, மற்றவனுடைய பேரு ஏசா. ஏசா முதலாவது பிறந்தனால அவன் அண்ணன். அவன் பிறக்கும் பொழுதே ஏசா அவனுடைய தம்பி பேரு யாக்கோபு. ஹல்லேலூயா. அவன் பிறக்கும் பொழுதே தன்னுடைய தமையனுடைய கொதிகால பிடிச்சிட்டு இறங்கினான். பிரைஸ் தி லார்ட். அப்படினா அம்மாக்கு வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே ஒரு யுத்தம் நடந்தது. யாரு முதல்ல போவா, நீயா நானா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏசா முன்னால இறங்கிட்டான், அவனுடைய கொதிகால பிடிச்சு இழுத்தான வேதம் சொல்லுது. அப்படினா ஆலியா பிறப்புல முதலிடத்தை காண முடியவில்லை. சகோதரன் மேல கடுப்பு வந்துச்சு, சகோதரனை அழிக்கணும்னு தீர்மானிச்சான். ஹல்லேலூயா. ஏதோ அருமையானவர்களே, பிரைஸ் தி லார்ட். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். உன் அருவருப்புகளை ஹல்லேலூயா நீ ஆமென் விட தயார் என்றால் என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போதுமான ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில பிறப்பிலே முதலாவது அருவருப்பை செய்தான். தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான். அடுத்து பார்ப்போம்னா, ஒரு விசை வயதான தகப்பனார் தன்னுடைய மூத்த மகனை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது இந்த செய்தி கேட்ட யாக்கோபு, அன்பானவர்களை, ஹல்லேலூயா, அவன் என்ன செய்தான் தெரியுமா? திருட்டுத்தனமா ஹல்லேலூயா அம்மையுடைய ஆலோசனை, தாயினுடைய ஆலோசனையின்படி ஸ்தோத்ரோ ஆமென் வேட்டை இறைச்சிக்கு பதிலா வீட்டு இறைச்சியை கொடுத்து தமையன மாதிரி அண்ணன மாதிரி சரத்துல ரோமத்தை வச்சு கட்டி അപ്പവിടുന്ന് ആശീർവാദത്തെ വാങ്ങിനാൻ. സ്തോത്രം. ദൈവത്തിന്റെ പൈതല് ദൈവ സന്നിധിയിൽ ഇന്ന് നീ ഞാനും ഏത് നിലയിലാണ് ഇരിക്കുന്നത്? ആണ്ടുடைய சமூகத்தில் ஆலய கர்த்தரை ஏமாற்றுகளாக இருக்கிறோம் அல்லவா? ஹல்லேலூயா. வரும்பொழுது வெள்ளையும் கட்டியிருப்போ. ஆமென். ஸ்தோத்திரம். பயங்கர பக்தியா பெரிய வேத புஸ்தகம் எடுத்துக்கொண்டு சர்ச்சுக்கு 1ஆம் மணி அடிக்கிறதுக்கு முன்னால முதல் பாட்டு ஆராதனைக்கு முன்னால வந்து சேரும். ஆனா வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்களை உன்னுடைய உள்ளத்திற்கு உள்ளாக வைத்துக் கொண்டு நீ ஆண்டவரை ஆராதிக்கிறாய் என்றால் அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை செய்து இவனுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. சகோதரன் கொலைவாள் எடுத்தான். ஏசா கொலைவாளை எடுத்துக்கொண்டு இவனை கொல்வதற்காக திருத்துகிறான். அல்லேலூயா. ஓடுறான் பரம். அல்லேலூயா. எங்க ஓடுறான் தெரியுமா? சமாதானம் இல்லாமல் ஓடுகிறான். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் ஓடிடாம், வல்லவன்றே நல்ல பத பின்தொடர்ந்திடாம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் ஓடிடாம், வல்லவன்றே பத பின்தொடர்ந்திடாம். வாரின் வாரோ தள்ளி லட்சம் நோக்கி நேரே முன்னோட்டோடி ஓட்டம் திகைக்காம். வாரின் வாரோ தள்ளி லட்சம் நோக்கி നേരെ മുന്നോട്ടോടി ഓട്ടം തികയ്ക്കാം. ഓട്ടക്കളത്തിൽ ഓടുന്നോരാണെങ്കിലോ ബിരുദു പ്രാപിക്കുന്നവർ ചുരുക്കമല്ലയോ? ഓട്ടക്കളത്തിൽ ഓടുന്നോരാണെങ്കിലോ ബിരുദു പ്രാപിക്കുന്നവർ ചുരുക്കമല്ലയോ? പാരിൻ പാരോ തള്ളി ലക്ഷ്യം നോക്കി നേരെ മുന്നോട്ടോടി ഓട്ടം തികയ്ക്കാം. പാരിൻ പാരോ തള്ളി ലക്ഷ്യം നോക്കി നേരെ മുന്നോട്ടോടി ഓട്ടം തികയ്ക്കാം. பக்தன் சொல்றது உலகத்துல வேண்டது தூரத்துல ஓடணும். இங்க யாக்கோபு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த காரணத்தினால ஓடுகிறான் துரத்துகிறான். அல்லேலூயா.
பயந்து பயந்து ஓடினவன் மாமனாருடைய வீட்டில் போய் சேர்ந்தான், லாபானுடைய வீட்டில். அங்க போனாலும் அவனுடைய திருட்டுத்தனம் விடல பரமையானவள. லாபானுக்கு ஹல்லேலூயா இதோ 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்த சகோதரி இருக்கும் பொழுது இளையவன் மேல இவனுக்கு ஒரு ஆசை தோணுச்சு. இந்த இளையவளை கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி முயற்சி தான் மாமனார் இவனை ஏமாத்தி விட்டுட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆலய திருமண நாளில் இளையவளை விரும்புகிறவனுக்கு கிடைச்சது மூத்தவா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் உண்டு, அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. இப்படியே ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டவன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்ட யாக்கோபு அலைந்து திரிந்து ஆடுகளை மேய்த்து மாமனாருக்கு வீட்டில் அடிமை வேலை செய்து கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். அங்கேயும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கவே இல்லை. அல்லேலூயா. அவன் திரும்ப வந்தான். அல்லேலூயா. அருவருப்பான காரியங்கள் எல்லாத்தோடும் திரும்ப வந்து யாப்போத் என்று சொல்ல நதியினுடைய கரையிலே வந்தான். ஆதியாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யாப்போத்து நதியினுடைய கரையிலே வந்திருந்தவன் அல்லேலூயா தான் எப்படியெல்லாம் திருட்டுத்தனமா சம்பாதிச்சானோ அல்லேலூயா எல்லாத்தையும் ஆத்துக்கு அப்புறத்தில் கடத்தி விட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனுடைய சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் கடத்தி விட்டான். அதுக்கப்புறம் தனிமையாக இருக்க ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைய நீ அருவருப்புகளை அகற்றும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 32:23 சொல்லுது, அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். அவனை மனைவிமார் பிள்ளைகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினான். திருட்டுத்தனமா சம்பாதிச்ச எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினான். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு ஆமே தனிமையாக இருந்து தேவனோடு பேச ஆரம்பிச்சான். பிரியப்பட்ட தெய்வத்தின் பைதலே, தெய்வத்தின் நிரக்காத்தா எல்லா காரியங்களையும் அவன் அகற்றி விட்டு தெய்வத்தோடு அவன் நிலவழிக்க ஆரம்பிச்சு. பிரைஸ் தி லார்ட். என்னை அனுகிரகிக்கா தேவா, இப்போ என்னை அனுகிரகிக்கா, என்னை அனுகிரகிக்கா தேவா, இப்போ என்னை അನುഗ്രഹിക്കാ എന്നെ അനുഗ്രഹിച്ചല്ലാതെ എന്തു ഞാൻ നിന്നെ വിടുകയില്ല എന്നെ അനുഗ്രഹിച്ചല്ലാതെ നിന്നെ ഞാൻ എന്നു വിടുകയില്ല அருமையானவள தனிமையாக இருந்து கொண்டு அருவருப்பான அனைத்து காரியங்களையும் அகற்றிவிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். இந்த ராத்திரி வேளையில இந்த பகல் வேளையில தெய்வத்தின் பைதல ஆலியா நீ நினைந்த தெய்வத்தின் இஷ்டமில்லாத ഈ ഹല്ലേലൂയ ആമേൻ സ്തോത്രം പ്രൈസ് ദി ലോർഡ് ദൈവത്തിന് ഇഷ്ടമില്ലാത്ത കാര്യങ്ങളെ ഒതുക്കി വെച്ചിട്ട് ദൈവത്തെ നോക്കി നിലവിളിക്കുവാൻ നീ തയ്യാറാണെങ്കിൽ എൻ്റെ കർത്താവ് ഇന്ന് നിന്നോട് ഇറങ്ങി വരുവാൻ സമർത്ഥനാണ്. സ്തോത്രം പ്രൈസ് ദി ലോർഡ്. കർത്തർ അവനോട് பேச ஆரம்பிச்சாரு. ஹல்லேலூயா. இதோ என்னோடு போராடுகிற மனிதனே நீ யார், உன் பெயர் என்ன? ஆண்டவர் சொன்ன ஐயா என்னுடைய பெயர் யாக்கோபு. ஒத்துக்கிட்ட பாருங்க, நான் ஏமாத்துக்காரன், நான் എന്റെ പേര് യാക്കോബ്. ഞാൻ പറ്റിക്കുന്നവൻ. അപ്പനെ പറ്റിച്ചു, സഹോദരനെ പറ്റിച്ചു, അമ്മാവനെ പറ്റിച്ചു, ഭാര്യയെ പറ്റിച്ചു, കൂടെ ഉള്ളവരെ പറ്റിച്ചു, എല്ലാവരെയും പറ്റിച്ചു. ഹല്ലേലൂയ. പരാജയം കണ്ടവനാണ് ഞാൻ. ഇന്ന് ഞാൻ എല്ലാം ഉപേക്ഷിച്ചിട്ട് നിന്റെ സന്നിധിക്കെതിരായി വരുന്നു. ആണ്ടവരാകിയ ദേവൻ എന്നെ சொன்னார் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே அவனை பார்த்து சொன்னார், யாக்கோபே, இனி உன்னுடைய பேர் யாக்கோபு அல்ல, ஏமாத்துக்காரன் அல்ல, நீ அனைத்து தெரிய வேண்டியதில்லை, நீ இஸ்ரவேல் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். ஸ்தோத்திரம். தன்னுடைய ஜனமாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனமாவது வரையிலும் நீ அலைஞ்சுதான் தெரிவ. ஆண்டவருடைய ஜனம் எப்பொழுதாக ஆண்டவருடைய ஜனமாக நீ எப்பொழுது மாறுவியோ, ஆண்டவருடைய ரத்தத்தால் எப்பொழுது கழுகப்படுவியோ, ஆண்டவருடைய சமூகத்தில் குற்றங்களையும் பாவங்களையும் உணர்ந்து திரும்புவியோ, அந்த நேரத்தில் இருந்து கர்த்தர் உன்னை வாழல்ல தலையாக்க போகிறார். நீ ஆசீர்வாதத்தை சொந்தமாக்க போகிறாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னை திட்டுப்படுத்தாதபடி, நீ அசுத்தமாகாதபடி ஹல்லேலூயா உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். லேவியராகமம் 19:39 சொல்லுது, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் நாடி குறிச்சொல்லவர்களை தேடாதிருங்கள், அவர்களால் தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். மனுஷனை தேடி ஓடாத, ஆண்டவரிடத்தில் திரும்பு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, எரேமியா 4:8 இரட்டை கட்டி கொண்டு புலம்பி அழுங்கள். இரட்டை உடுத்துக்கொண்டு அல்லியா புலம்பி அழ வேண்டும்.
ദൈവസമൂഹത്തിൽ നിലവിളിക്കുന്ന ഒരു അനുഭവം ആവശ്യമാണ്. വിലപിച്ച് മുറയിടണം. ഹല്ലേലൂയ. വിലപിക്കേണ്ട സ്ഥലമാണ് ദൈവസന്നിധാനം. ഹല്ലേലൂയ. உன்னுடைய தேவைகளுக்கு அள வேண்டிய இடம். யோவேல் புஸ்தகம் 2:12 சொல்லுது, நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். புலம்பல் 3:8 சொல்லுகிறது, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டீர் என்று. ஹல்லேலூயா. இதோ புலம்பல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைய உடைய வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது இல்லையா? அலைஞ்சு திரிகிற இல்லையா? அலைஞ்சு திரிந்த யாக்கோபு ஹல்லேலூயா ஆண்டவரால் சேர்க்கப்பட்டான். மற்றொரு நபரை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். அலைந்து திரிந்த ஒரு நபர் ஹல்லேலூயா ஆபிரகாமின் மனையாட்டி ஆகிய ஆகார். ஹல்லேலூயா. ஆபிரகாமினுடைய வீட்டு வேலைக்காரி என்ற ஆகார், அவள் வீட்டிலே வேலைக்காரியாக இருந்தவள் வீட்டுக்கு எஜமானி மேலே ஆகப்பட்டாள். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்த பொழுது ஹல்லேலூயா சாராவுக்கு பிள்ளை இல்ல, ஆகாருக்கு ஹல்லேலூயா கர்ப்பவதியாகி பிள்ளை சுமக்க ஆரம்பிச்சன. திமிரு வந்துச்சு, பெருமை வந்துச்சு. தன்னை உண்டாக்கினே, தன்னை உயர்த்தினே, ஹல்லேலூயா தனக்கு இந்த அந்தஸ்தை தந்து ஹல்லேலூயா சாராவையும் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆபிரகாமையும் ஆமென் ஹல்லேலூயா அவள் வெறுக்க ஆரம்பிச்சாள். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நின்று முன்னெடுத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நின்று முன்னெடுத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. ஆபிரகாமுடைய வீட்டிலிருந்து சாராவுடைய வீட்டிலிருந்து ஹல்லேலூயா தன்னுடைய கிரியை நிமித்தம் அவள் அகற்றப்பட்டு தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு ஓடுகிறாள். ஹல்லேலூயா ஆமென். வனாந்தரத்தில் மறுபூமியான இடத்திலே வருகிறாள். பிள்ளைக்கு கொடுப்பதற்கு தாங்கத்துக்கு தண்ணி இல்லை. அருமையானவர்களே, பெற்ற தாய் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு தன் பிள்ளையுடைய அன்பு தெரியும், தகப்பமாருக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, பிள்ளை மரணத்தோடு போராடுகிறார். தனக்கு கண்ணுக்கு முன்னால பிள்ளை பிடிச்சு சாக போகுது. தன்னந்தனியா துணை இல்லாத நிலையில் அலைந்து இருக்கிறவள் அந்த பிள்ளையை படுக்க வைத்தாள். படுக்க வைத்துட்டு ஹல்லேலூயா பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆதியாகமம் 21:16, ഉൽപ്പത്തിയുടെ പുസ്തകം 21:16. മരണത്തോട് മല്ലടിക്കുന്ന എന്റെ പൊന്നോമന പുത്രന്റെ മരണം കാണുവാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നില്ല കർത്താവേ എന്ന് ദൂരെ ചെന്ന് നിലവിളിക്കുവാൻ ആരംഭിച്ചു. അൻപு தாயே, அருமையான சகோதரனே, உன்னுடைய நிலைமை இன்றைக்கு இதுதானே? இதுபோல நிர்பந்தമായ സാഹചര്യത്തിൽ നീ ഇരിക്കുന്നത്. அவருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். என் கர்த்தர் ஆகாரை கூப்பிட்டார். ஆகாரே, அலைந்து திரிந்து ஆகாரை கர்த்தர் கூப்பிட்டு கொண்டு உன் பிள்ளை இருக்கிறதுல பாருன்னு சொன்னாரு. அவன் திருப்பி பார்த்தா அந்த வனாந்தரத்திலே, மறுபூமியில, நிர்ஜன பிரதேசத்திலே, தண்ணி இல்லாத இடத்திலே, மணல் காட்டில அல்லேலூயா ஒரு ஊற்று திறக்கப்பட்டிருந்தது. இவள் பார்க்கிறாள். அந்த தண்ணியை பார்த்தோம். இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் அந்த பெண்ணுத்து பிள்ளைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தண்ணி கொடுக்க கர்த்தர் வழி திறந்தார். அவளை அலைவிடவில்லை. அந்த தெய்வம் இன்றைக்கு உன்னுடைய அலைச்சலிருந்து உன்னை அகற்றி உனக்கு சமாதானம் தர போதுமானவர். ஹல்லேலூயா. 3 காரியத்தை மறக்காதங்க. அலைந்து தெரிந்த 3 பேரை சொன்னேன். ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் திரும்பாத இடத்தில் அலைந்து தெரிகிறாய். தேவனுடைய
தேவனிடத்தில் வராத காரணத்தில் அவனுடைய வாழ்க்கை அலசல் பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அருவருப்பான காரியங்களை நீ சுமந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அழுவதற்கு பதிலா உன் விருப்பப்படி ஓடுறியே, அதனால் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் வருவதற்கு நீ ஆயத்தமா? கண்களை மூடுவோம். எல்லாரும் ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்ய போறார்.